Praise the Lord. Praise the Lord. கரங்களை உயர்த்தி praise the Lord. Praise the Lord. இந்த புத்தாண்டுல எவ்வளவு பேருக்கு பிரச்சனைகள் இருக்கிறது? கை தூக்குங்க. தப்பு கிடையாது அதுல. ஃபாதர் பிரைஸ் லார்ட் சொல்லும்போது கூட இவ்வளவு பேர் கை தூக்கல ஃபாதர். பிரச்சனை இருக்கிறவங்கலாம் எல்லாரும் தூக்குறாங்க கையை. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நீங்க எல்லாம் வந்துட்டு வருஷம் வரீங்க, தியானத்துக்கு போறீங்க, குடும்ப ஜெபம் இருக்கலாம், அநேகருக்கு திருப்பலியில் கலந்து கொள்கிறார். ஆனாலும் ஏன் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கிறது? சொல்லுங்க, ஏன் இருக்கிறது? விசுவாசம் கம்மி. விசுவாசம் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்கா இல்லையா? அப்புறம் எப்படி விசுவாசம் கம்மியினால பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்க? கடவுள் அவரோட அதனால பிரச்சனை இருக்குங்களா? சிஸ்டர், இது எனக்கு புரியல. கடவுளோடு ஒன்று சேர்ந்தா பிரச்சனை வரும்னு யாரு சொன்னாங்க உங்களுக்கு? கடவுளோடு இணைந்து இல்லாதவங்களுக்கு பிரச்சனை இருக்கா இல்லையா? இருக்கா? உங்களுக்கு தெரியாதுங்களா? இருக்கு, அதுதான் உண்மை. சரி, இதெல்லாம் சரியான பதில். தவறு நான் சொல்லல, இதெல்லாம் சரியான பதில். அப்படி ஒரு முக்கியமான ஒரு காரியம், நம்மளுக்கு பிரச்சனைகளை கொடுப்பது யாரு? அதுவே தெரியாது. சாத்தானா? பிரியா, என்ன பார்க்குறீங்க? சாத்தான் சொல்லிட்டு என்ன பார்க்குறாங்க? யாருங்க பிரச்சனை கொடுக்கறது? நீங்க தான் பிரச்சனை கொடுக்குறீங்களா? பிரச்சனை. சரி, அநேக பிரச்சனைகளுக்காக நம்முடைய தவறான ஒரு வாழ்க்கை. ஆனால் நீங்க சொன்ன பதில் போட, சாத்தானும் நமக்காக அநேக நேரங்களில் பிரச்சனையை தருகிறான். அதுதான் உண்மை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனால் இயேசு சிலுவையில் சாத்தானின் அனைத்து அதிகாரங்களையும் அறைந்து விட்டார், இல்லைங்களா? இருந்தா இல்லைங்களா? சிஸ்டர் வாசிங்க, கொலோசியர் திருமுகம் 2வது அதிகாரம் 14-15 வாசிங்க. Colossians chapter 2 verses 14 and 15. கொலோசியர் 2:14 வாசிக்க கேட்போம். அவர் யார் அழித்து விட்டார்? இயேசு கிறிஸ்து அழித்து விட்டார். யாரோ ஒருத்தர் படிங்க. சிலுவையில் ஆணி அடித்து அறவை ஒழித்து விட்டார். அப்படி என்றால் சாத்தானின் அதிகாரங்கள் சிலுவையில் அறையப்பட்டது என்றால், இன்றைக்கு எப்படி சாத்தான் நமக்கு பிரச்சனை தர முடியும்? குழப்பமா இருக்குங்களா? ஃபாதர் வர்கீஸ் கிட்ட நானும் கத்துட்டேன். அவர் இது மாதிரி 2 கேள்வி கேட்டு குழப்பி விடுறாரு. பிரைஸ் தி லார்ட். சாத்தான் பிரச்சனைகளை தரான்னு சொன்னீங்க, உண்மை, தவறுன்னு சொல்லலை. ஆனால் சாத்தானோட அதிகாரம் எல்லாம் சிலுவையில். அப்படி என்றால் நாம் யாருடைய அதிகாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அவ்வளவுதான், இனிமே பதிலே வராது. பிரதர், ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா பதில் சொல்லலாம், 2-3 தொடர்ச்சியா கேட்டீங்கன்னா அங்க என்ன பதில் சொல்றது? பிரைஸ் தி லார்ட். யாருடைய அதிகாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? 1 யோவான் 5வது அதிகாரம் 19வது வசனம். 1 John 5:19. கொஞ்சம் மெதுவா படிங்க. நாம் கடவுளை சார்ந்தவர்கள், உலகம் அனைத்தும் தீயோனின் பிடியில் இருக்கிறது. சிஸ்டர் கொஞ்சம் பாருங்க. அப்படி என்றால் உலகம் யாருடைய பிடியில் இருக்கிறது? சாத்தானின் பிடியில் இருக்கிறது. அப்படி என்றால் நாம் எங்கே வாழ்கிறோம்? உலகத்தில் வாழ்கிறோம். உலகத்தின் அதிகாரம் யாரிடம் இருக்கிறது? அப்படி என்றால் நாம் யாருடைய அதிகாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கடவுளின் பிள்ளையாக சாத்தானின் அதிகாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படி என்றால் சாத்தானுடைய அதிகாரம் என்ன? ரிமோட் கண்ட்ரோலுங்களா? சிஸ்டர், அதெல்லாம் வந்து நம்ம ஒரு பேச்சில் சொல்றது. பைபிள் என்ன போட்டிருக்குது? சாத்தானுடைய அதிகாரம் என்ன? எபிரேயர் 2வது அதிகாரம் 14வது வசனம். Hebrews chapter 2 and verses 14. ஒருத்தர் படிங்க, தயவு செஞ்சு ஒருத்தர் படிங்க.
சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அலகை. அப்படி என்றால் சாத்தானுடைய என்னங்க ஆற்றல் என்னங்க? சாவு. சாவுனா என்ன? பிரச்சனைகள். அப்படி என்றால் சாத்தானுடைய அதிகாரம் என்னங்க? சாவும் பிரச்சனைகளும். நாம் யாருடைய அதிகாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அப்படி என்றால் அவன் நமக்கு என்ன தருகிறான்? பிரச்சனைகளை தருகிறான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இது இயேசு சிலுவையில் அறைந்து விட்டாலும் அந்த சாத்தானுடைய முழு அதிகாரம் இரண்டாம் வருகையில் தான் நிறைவு பெறும். இது நமக்கு மறைக்கல்வி கற்றுக் கொடுக்கிறது. கேட்டகிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச் 680 680 வாசிச்சிங்கனாக்க அந்த அதிகாரம் ரெண்டாவது வருகையில் தான் நிறைவடைகிறது. அது வரைக்கும் இந்த உலகம் யாருடைய அதிகாரத்தில் இருக்கிறது? பிரைஸ் தி லார்ட். நாம் கடவுளுடைய பிள்ளைகள் இல்லைங்களா? அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு போராட்டமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதுதான் சொல்றேன், ஏன் பிரச்சனைகள் இருக்கிறது, எங்கே நம்முடைய வாழ்க்கை ஏன் ஒரு போராட்டமாக இருக்கிறது? ஏனென்றால் நாம் வாழ்வது எங்கே? ஒரு போர்க்களத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மிக முக்கியமானது, போர்க்களத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். போர்க்களத்தில் வாழணும்னா நம்ம என்ன கற்றுக்கணும்? சண்டை போட சிஸ்டர், அது நல்லா வருமே. சண்டை போட கற்றுக்கணுமா? எவ்வளோ சந்தோஷமா இருக்கு இல்லைங்களா? சாத்தானோட ரைட், எல்லாம் கரெக்டான ஆன்சர். அப்படி என்றால் முதல்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த ஆன்மீக போராட்டத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது ஒரு ஆன்மீக போராட்டம், உலக பிரகாரமான போராட்டம் இல்லை. இந்த ஆன்மீக போராட்டத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு அறிந்து கொண்டால் அப்போதான் நம்ம அது மேல் வெற்றியை பெற வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடவுளுடைய மகனும் மகளுக்கும் ஒரு போராட்டமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. லேட் ஆயிடுச்சு, இதெல்லாம் பிரச்சனை. அன்றாட வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறது. அதற்கு காரணம் என்னங்க? நாம் சாத்தானின் அதிகாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் இந்த போராட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும். வெற்றி பெற வேண்டும் என்றால் நாம் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த போராட்டம் என்ன போராட்டம், யாருடைய இந்த போராட்டத்தை நாம் சொல்கிறோம்? ஆகவே இந்த போராட்டத்தை நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக பிரிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். முதல்ல நம்ம யாருக்கு எதிராக போராடுகிறோம்? சாத்தானுக்கு எதிராகவும் அவனுடைய செயல்களுக்கு எதிராகவும் போராடுகிறோம். பிரைஸ் தி லார்ட். எபேசியர் திருமுகம் 6வது அதிகாரம் 12வது வசனம். எஃபீஷியன்ஸ் 11 வாசிங்க சிஸ்டர். இருங்க நான் 2 வாட்டி சொல்லிடுறேன், நீங்கள் ஃபாஸ்ட்டாக படிச்சுடுறீங்க, மற்றவங்களும் படிக்கிட்டோம். எபேசியர் எஃபீஷியன்ஸ் 6வது அதிகாரம் 11 12. எஃபீஷியன்ஸ் சாப்டர் 6 verse 11 and 12. தொடர்ந்து படிங்க. 12 படிங்க. தொடர்ந்து சத்தமாக படிங்க சிஸ்டர். படிங்க சிஸ்டர். யாருடைய ஏமாற்று வழிகளை? படிங்க, தொடர்ந்து படிங்க. நாம் மனிதர்களோடு போராடுவது இல்லை, அதிகாரம் செலுத்துபவர், வான்வெளியில் உள்ள தீய ஆவிகளோடு போராட்டம். பிரைஸ் தி லார்ட். அப்படி என்றால் நம்முடைய போராட்டம் மனிதர்களோடு அல்ல, மாறாக தீய ஆவிகளோடு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகவே தான் இது ஒவ்வொரு நாளும் இது ஒரு ஆன்மீக போராட்டம். போராட்டம் என தீய ஆவிகளோடு ஒவ்வொரு நாளும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்துவனும் ஒவ்வொரு நாளும் தீய சக்திக்கு எதிராக ஒரு போராட்டத்தை போராடி கொண்டு தான் இருக்கிறான். அதை மாற்றவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால தான் பேதுரு 1 பேதுரு 5:8 அதை வாசிங்க. 1 பேதுரு 1 Peter chapter 5 verses 8. அவர் என்ன எழுதினாரு? இல்ல சிஸ்டர், 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம். உன் எதிராக அலகை யாரை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கும் சிங்கம் போல. சிஸ்டர், அலகை யாருங்க? இல்ல அது இது பைபிள் என்ன போட்டிருக்குது?
கர்ச்சிக்கம் சிங்கம் இல்லைங்க, கர்ச்சிக்கம் சிங்கம் போல. Praise the Lord. Hallelujah. சிங்கம் இல்லை, சிங்கம் போல. Praise the Lord. இதுதான் உண்மை. ஆகவே பேதுரு என்ன சொல்றாரு? பேதுரு இந்த திருமுகத்தை எழுதினது எப்பங்க? இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து விண்ணகம் சென்ற பிறகு எழுதினார் இல்லைங்களா? அதில் என்ன எழுதுறாரு? அழகு என் அந்த சாத்தான் என்ன பண்ணுறதுங்க? கர்ஜிக்கும் சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று தேடி திரிகிறது. அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் சாத்தான் யாரை விழுங்கலாம் என்று தேடி அலைகிறான். ஆகவே நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், போராடிக்கொண்டே இருக்க வேண்டும். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. அதுதான் உண்மைங்க. சாத்தான் தந்திரமான காரியங்கள் மூலமாக அவர் சொன்னார், தாவீதுனா கோலியாத் எப்படி பிரதர் காமிச்சிங்க? கோலியாத் எப்படி காமிச்சிங்க பிரதர்? அந்த அரக்கன் கோலியாத்து 2 கொம்பு வச்சுன்னு ஒரு வால் வச்சுன்னு வந்தா கோலியாத்துன்னு தெரியுமா உங்களுக்கு? அரக்கன் தெரியுமா உங்களுக்கு? இல்லை, ஒரு வால் வச்சுன்னு 2 கொம்பு வச்சுட்டு கருப்பா ஒரு மூஞ்சி பல்லு 2 வெளியே வந்தா தெரியுமா அது அரக்கன்னு? அப்படி வந்தா தெரியுமா? அப்படி வந்தா யாருங்க அது? கணவரா? அதான் சொல்றேன், தெரியுமா உங்களுக்கு? அது மாதிரி வந்தாக்க கொம்பு, வால், கருப்பு மூஞ்சி, சேப்பு நாக்கு, பல்லு வெள்ளை இருக்குது. இப்படி வந்தாக்க வந்ததுன்னா இது அரக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். எப்படிங்க தெரியாதுன்னு சொல்றீங்க? தெரியுங்க. ஆனால் அவன் அது மாதிரி வரமாட்டான். கர்ஜிக்க சிங்க போல வரமாட்டான் சிஸ்டர். எப்படி வருவான்? மிக அழகான ஒரு தோற்றத்தோடு, உங்களை எல்லாம் ஏமாற்றும் ஒரு தோற்றத்தோடு, எல்லாவற்றையும் நன்மையாக உங்களுக்கு விளக்கும் ஒரு விளக்கத்தோடு வருகிறான். Praise the Lord. Hallelujah. இங்கிலீஷில் சொல்லனா he will present everything as beneficial. எல்லாம் உங்களுக்கு நன்மை என்று கொள்ளுங்க தான் வருவான். அதுதான் சொல்கிறேன். அழகு இன்றைக்கு சாத்தான் இன்றைக்கு திருச்சபையும் மக்களையும் இந்த வலையில் சிக்க வைத்திருக்கிறான். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 4வது வசனம் 14வது வசனம். 2 கொரிந்தியர் 11:14. 2 Corinthians 11:14. இல்லை சிஸ்டர், 2 கொரிந்தியர். என்ன பண்ணுறீங்க நீங்கள்? தப்பாக படிக்கிறீங்க. உங்களை எப்போ நீங்கள் படின்னு சொல்லணும் தப்பாக படிக்கிறீங்க. இருங்க. யார் படிக்கிறது? நீங்கள் இருங்க, அவங்க படிக்கிறாங்களா? படிங்க சிஸ்டர். எப்படி சிஸ்டர்? ஒளியை சார்ந்த தூதனாக, an angel of light. Praise the Lord. சில பேர் பார்த்து சொல்கிறோம் இல்லைங்களா, அரே தேவதை மாதிரி இருக்குங்க. எப்படி சொல்கிறோம்? அப்படியே தேவதை மாதிரி. சிஸ்டர் சாத்தான் சிஸ்டர், அது தேவதைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. புரியுதுங்களா? ஆகவே நம்ம ஆக்ஷன் சாங்லாம் அது ஓகே, நம்ம அப்படி தான் சொல்லி ஆகணும். ஆனால் உண்மையில் அது போல சாத்தான் வருவதில்லை. ஆகவே நமக்கு அது சாத்தான் என்று தெரிவதில்லை. அந்த செயல்கள் சாத்தானுடைய செயல்கள் என்று நமக்கு தெரியவதில்லை. இப்படி தான் நமக்கு வள வைக்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. திருத்தூதர் பவுல் சாத்தானுக்கு ஒரு புதிய ஒரு பேர் வச்சிருக்கிறார். யாருக்காவது தெரியுமா? பொய்யன் பைபிளில் சொல்லுங்க, அது காமனுங்க. பொய்யன் பவுல் வைக்கல அந்த பேரை. இயேசுவே சொன்னார், யோவான் 8:44 சொன்னார். அது அவர் சொன்னார் இல்லைங்களா? திருத்தூதர் பவுல் சாத்தான ஒரு புது பேர் வச்சு கூப்பிடுறாரு. யாருக்காவது தெரியுமா? 3:6. ஐயோ, அது திருவெளிப்பா, அது பவுல் எழுதலைங்க அந்த புஸ்தகத்தை, அது யோவான் எழுதினது. திருவெளிப்பாடல் எழுதினது யாருங்க? யோவான். அவன் 3:6 சொல்றாங்க. 6:6. ஹல்லேலூயா. சரி படிங்க. 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 11வது வசனம். 2 கொரிந்தியர் 2:11. சதி திட்டம். யாராவது இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்கீங்களா? ஓகே, நான் படிக்கிறேன். இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குதுன்னு. So that we may not outwitted by Satan, for we are not ignorant of his designs. புதிய டிசைன்ல வரான்னு சொல்றது. அது தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் அவ்வளோ கரெக்டா இல்லை. பிரைஸ் தி லார்ட். புது டிசைனர்.
அப்படின்னா ஒவ்வொரு நாளும் வேறு வேறு திட்டத்தோடு வருகிறான். இன்னைக்கு வர மாதிரி நாளைக்கு வரமாட்டான். ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் இந்த போராட்டத்தை போராடி கொண்டே இருக்கணும். இந்த சிஸ்டருக்கு ஒரு மூலம் வந்தாக்க இவங்க தெரிஞ்சுட்டாங்க, நாளைக்கு வேற ஒரு டிசைன், புது புது டிசைன். புடவையில் புது புது டிசைன்லாம் கட்டுறீங்களா? அது மாதிரியான புது புது டிசைன். பால் இஸ் காலிங் அ டிசைனர். புதிய புதிய டிசைனில் வரான். பிரைஸ் தி லார்ட். ஸோ முதலாவது நம்பர் போராட்டம் யாருங்க? சாத்தானுக்கு எதிராக. ரெண்டாவது நம்முடைய போராட்டம் நம்முடைய உள் மனிதனுக்குள்ளாக இருக்கும் பாவங்களுக்கு எதிராக. ஒவ்வொரு நாளும் பாவத்திற்காக நம்ம போராடி கொண்டு தான் இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். வெளியில் சாத்தான் ஒரு பக்கம் போராட்டம், இன்னொரு பக்கம் நம்முடைய உள் மனிதனோடு நாம் போராடி கொண்டு இருக்கிறோம். ஒத்துக்கிறீங்களா? 1 பேதுரு 2வது அதிகாரம் 11வது வசனம். 1 பேதுரு 1 Peter chapter 2 verses 11. 1 பேதுரு படிங்க, கரெக்டாக தான் படிக்கிறீங்க. ஆன்மாவை எதிர்க்கும் ஊன் இயல்பின் இச்சைகள். ஆன்மாவை எதிர்க்கும் அப்படி என்றால் என்ன? நம்முடைய இச்சைகள் நம்முடைய ஆன்மாவுக்கு எதிராக ஒவ்வொரு நாளும் போராட்டம் செய்து கொண்டே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது போராட்டம் என்னங்க? தெளிவா சொல்லுங்க. நம்முடைய பாவ செயலுக்கு எதிராக, நம்முடைய ஆன்மாவுக்கு எதிராக நம்முடைய பாவ செயல்கள், இச்சைகளும் நம்முடைய ஆன்மாவும் ஒவ்வொரு நாளும் போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ பேர் டெம்டேஷனே இல்லைன்னு சொல்கிறீங்க? கை தூக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்குங்களா? நிறைய இருக்குங்களா? அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் அது நமக்கு ஒரு போராட்டமாக இருக்கிறது. ஆகவே இந்த 2 போராட்டம் முக்கியம். பவுல் எழுதுகிற ரோமருக்கு எழுதிய திருமுகத்தில் 7வது அதிகாரம் ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார். ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 7வது அதிகாரம் 22, 23 வாசிங்க. கொஞ்சம் இருங்க. ஆனால் என் உறுப்புக்குள் வேறொரு சட்டத்தை காண்கிறேன். பாருங்க, இங்க உள்ளுக்குள்ள பவுல் என்ன சொல்றாரு? எனக்குள்ளாக ஒரு போராட்டம், கடவுளுடைய சட்டத்திற்கு நான் நடக்க வேண்டும் என்று ஒரு ஆசை இருக்கிறது. ஆனால் எனக்குள்ள பாவத்தின் சட்டமும் ஒரு போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ பேர் இதை நம்புறீங்க? உங்களுக்குள்ளாக இது ஒரு போராட்டம் இருக்கிறது. நம்ம கடவுளுடைய வழிகளை நடக்க வேண்டும், கடவுளின் வார்த்தை மூலமாக நடக்க வேண்டும், அவருடைய சட்டத்தின் கீழ்ப்படி நடந்த வேண்டும். ஆனால் எனக்குள்ளாக பாவத்தின் சட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது எனக்கு ஒரு போராட்டமாக இருக்கிறது. கை தூக்குங்க. எவ்வளோ பேருக்கு இருக்குது? உண்மை அதுதான். நீங்கள் கை தூக்கலைனாலும் அதுதான் உண்மை. பிரைஸ் தி லார்ட். ஆகவே எவ்வளோ போராட்டம்னா யுத்தம் எவ்வளோ? 2 விதமான யுத்தம். வெளியிலிருந்து சாத்தான் அழகை தருகின்ற ஒரு யுத்தம், ஒன்று நமக்குள்ளிருந்து நம்மளுடைய பாவங்கள் நம்முடைய ஆன்மாவுக்கு எதிராக செய்கின்ற ஒரு போராட்டம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனால் இந்த போராட்டத்தில் நாம் தனித்து போராடவில்லை, கடவுள் நம்மோடு இருக்கிறார். அந்த சிஸ்டர் சொன்னாங்க கடவுள் இருக்கிறாருங்க. அதுவும் ஒரு போராட்டம் தான். 2:30 மணிக்கு நல்லா சாப்பாடு போட்டு உட்கார வச்சு ஃபேனையும் போட்டிங்கன்னா அது போராட்டம் தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதுதாங்க. ஆகவே இந்த ஒரு யுத்தத்தை நாம் அன்றாடும் ஒவ்வொரு நாளும் நான் சந்திக்க வேண்டும். ஆனால் நமக்கு ஒரு நற்செய்தி என்னங்க? கடவுள் நம்மோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கடவுள் யார் நமக்காக யுத்தம் செய்கிறார்? சத்தமா சொல்லுங்க. கடவுள், ஆண்டவர் எல்லாம் ஒண்ணுதாங்க. யார் நமக்காக யுத்தம் செய்கிறார்? கடவுள். சத்தமா சொல்லுங்க. கடவுள் நமக்காக யுத்தம் செய்கிறார். அதுதான் பைபிளில் போட்டிருக்கீங்களா? கடவுள் நமக்காக யுத்தம் செய்தாலும் அந்த 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 ஒரு போரில் நாமும் கலந்து கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அந்த படையில் நாமும் ஒரு பகுதி நமக்கும் இருக்கிறது. நாமும் இந்த போராட்டத்தை போராடி கொண்டு தான் இருக்கிறோம். கடவுள் நமக்காக போராடினாலும் அந்த படையோடு இணைந்து இருக்கிறோம் நாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு ஊரில் ராஜா போருக்கு போகிறாரு. யாருங்க போர் பண்ணுறாங்க? ராஜா தான் போருக்கு போகிறாருன்னு எழுதியிருக்கோம். ஆனால் ராஜாவோடு யார் இருப்பாங்க? அந்த படை வீரர்கள் இருப்பாங்க. அப்போ நாமும் என்னங்க? படை வீரர்கள். திருவெளிப்பாடல் ரெவலேஷன்ஸ் 17வது அதிகாரம் 14வது வசனம். ரெவலேஷன் 17:14. திருவெளிப்பாடல் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 17:14 வாசிங்க.
சிஸ்டர் அவங்க படிக்கிறாங்க. யார் படிக்கிறாங்க? சிஸ்டர், யார் இந்த ஆட்டுக்குட்டி? இயேசு கிறிஸ்துவோடு போராடுவார்கள். இயேசு அந்த போராட்டத்தை வென்று விடுவார் என்று போட்டிருக்கு. தொடர்ந்து படிங்க சிஸ்டர். அப்படின்றானுங்க. கடவுளோடு தேர்ந்தெடுக்கப்பட்டு விசுவாசத்தோடு வாழ்பவர்களும் கடவுளோடு இருப்பார்கள். அப்படி என்றால் நமக்காக இயேசு ஒரு போராட்டத்தை போராடி கொண்டு இருக்கிறார்னா நாமும் அவரோடு ஒரு படையாக சேர்ந்து போராடுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாம் போராட வேண்டும்னா நமக்கு என்ன தேவைங்க? நம்முடைய கரங்களை இந்த போராட்டத்திற்காக ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கனப்படுத்திக் கொண்டிருக்கிறார். பைபிளில் போட்டிருக்கிறது, ஒவ்வொரு நாளும் நம்முடைய கரங்களை இந்த போராட்டத்திற்காக ஆண்டவர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறேன்னா சங்கீதம் 34 திருப்பாடல் 144:1 வாசிங்க. என் பாறையாக ஆண்டவர் போற்றி போற்றி. என்னங்க? போர் செய்வதற்காக உங்க கைகளுக்கு பயிற்சி அளிக்கிறார். அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் நாம் போராட வேண்டும் என்றால் நமக்கு அதற்காக பயிற்சி தருபவர் நம்முடைய ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். யார் போராடணுங்க? யார் போராடணும்? நாம் அனைவரும் போராடணும். நம் தனியாக போராடவில்லை, நம்மோடு ஆண்டவர் போராடுகிறார். அதற்காக நம்மை அவர் தயார் செய்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகவே இந்த போராட்டத்தை நாம் வெல்ல வேண்டும். எவ்வளோ பேர் உங்களுடைய வாழ்க்கையின் போராட்டத்தை வெல்ல ஆசைப்படுறீங்க? எவ்வளோ பேருக்கு நான் இந்த போராட்டத்தில் வெற்றி பெற வேண்டும் ஆசைப்படுறவங்களாம் கை தூக்குங்க. சரி, இந்த போராட்டம் எங்கெங்க நடக்குது? இந்த போர்க்களம் சொல்கிறாங்க, அது எங்கே இருக்குதுங்க? ஆவடி இல்லையா? குடும்பத்திலையா? சிஸ்டர், நாங்கள் சொன்னது கேட்கல. நீங்கள் இருங்க. அவங்க என்ன பார்த்து இந்த போர்க்களம் எங்கே இருக்குன்னா அதுக்கு பதில் சொல்கிறாங்க, குடும்பத்தில்னு. சார், முதல்ல என்ன சொன்னேன்? போராட்டம் யாருக்கு எதிராக? அப்போ சாத்தான் குடும்பத்தில் இருக்குங்களா? ரெண்டாவது போராட்டம் எங்கே சொன்னாங்க? உள்ளான மனிதருக்குள்ளாக. அப்போ சாத்தான் இருக்குங்களாங்க குடும்பத்தில்? அது குடும்பமா? அது இல்லைங்க. இந்த போர்க்களம் எங்கே இருக்கிறது? நமது மனதுக்குள்ளாக. இட் இஸ் அவர் மைண்ட் இஸ் த பேட்டில் ஃபீல்ட். நம்முடைய மனது தான் போராட்டம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதுதான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குது. குடும்பத்தில் பிரச்சனை சொல்றீங்க, இல்லைன்னு சொல்லல. அது காரணம் என்ன? நம்முடைய மனநிலை. அதுக்கு தான் போராட்டம் நடக்கிறது. பாருங்க, அது பைபிள்லையும் அதுக்கு உதாரணம் இருக்குங்க. 2 கொரிந்தியர் 4:4 வாசிங்க. நான் சொல்றதுக்கு விடையெல்லாம் பைபிள்ல இருக்கு. 2 கொரிந்தியர் 4:4. எதுங்க? அறிவு கண்களை குருடாகி விட்டது. சரி சிஸ்டர், அறிவு கண்கள் நம்ம இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு blinded the minds of the people. அப்படி என்றால் இந்த போராட்டம் எங்கே நடக்குது? நம்முடைய அந்த மைண்ட் லெவலில், நம்முடைய அந்த சிந்தனையில் லெவலில் நடக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, இப்போது பைபிளில் அநேக போர்களை பற்றி விளக்கம் தந்திருக்குது. ஒரு தனி மனிதன் ஒரு தனி மனிதோடு செய்கின்ற போர். ஒன்று பிரதர் சொன்னார், தாவீதும் கோலியாத்தும் இல்லைங்களா? மோசை பார்வோனுக்கு எதிராக செய்த போராட்டம். சில போராட்டம்லாம் எனக்கு ஒரு 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 படையாக மற்றொரு படையோடு செய்கின்ற போர். யோசுவா படை செய்தார், அமலுக்கு எதிராக படை செய்தார். கிதியோன், மிடியான், அது நிறைய இருக்கிறது இல்லைங்களா? நிறைய உதாரணம் இருக்கிறது. இந்த எனக்கு எப்போதுமே ஒரு சிந்தனை உண்டு, இந்த சண்டை போடுறதெல்லாம் எதுக்கு ஆண்டவர் பைபிளில் எழுதி வச்சிருக்கிறாரு? எதுக்கு சிஸ்டர் எழுதி வச்சிருக்கிறாரு? இல்லை, சண்டை நல்ல நற்செய்தின்னு சொல்லிட்டு சண்டை போடுறதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாரு பைபிளில்? இல்லை, எனக்கு ஒரு முறை அந்த கேள்வி இருந்தது, உண்மையாக கேள்வி. அப்பொழுதுதான் பைபிளில் வேற ஒரு வார்த்தை எனக்கு கண்பட்டது. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 11வது வசனம். 1 கொரிந்தியர் 10:11 வாசிங்க. எதுக்காக எழுதப்பட்டிருக்கு சிஸ்டர்? மற்றவர்களுக்கு எச்சரிக்கையாக. இட் இஸ் ரிட்டன் as an example for you and me. அப்படி என்றால்
இந்த அனைத்து போராட்டத்திலிருந்து நாம் என்ன ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும். நாம் எவ்வாறு இந்த போரை சந்திக்கணும், நாம் எவ்வாறு இந்த போரில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. எதற்காக? நமக்கு ஒரு முன்மாதிரியாக, உதாரணமாக எழுதப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அன்றாட போராட்டத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புபவர்கள் கைகளை உயர்த்தவும். திரும்ப கேட்குறேன், உங்களுடைய அன்றாட போராட்டம், டெய்லி பேட்டில், யாருக்கு வெற்றி பெற வேண்டும்? கை தூக்குங்க. சரி, அப்போ என்ன பண்ணலாம்? ஒரு உதாரணம் பைபிள்லேருந்து எடுக்கலாம். தாவீதும் கோலியாத், இந்த போர் தெரியுங்களா உங்களுக்கு? சரி சரி, எல்லாருக்கும் தெரியும். கவனமாக கேளுங்க. அது 1 சாமுவேல் புஸ்தகம் 17வது அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க, வாசிக்காதீங்க. நான் சொல்கிறது கவனிங்க. இல்லை அது 47 வரைக்கும் போகணும். கொஞ்சம் கவனமாக கேளுங்க. 5 காரியங்கள் நான் சொல்கிறேன். தாவீது செய்த 5 காரியங்கள். அந்த போராட்டத்தில் யார் வெற்றி பெற்றது? தாவீது. அதான் தெளிவாக சொல்லுங்க சிஸ்டர். கோலியாத் வெற்றி பெறவில்லை, தாவீது. எவ்வாறு தாவீது வெற்றி பெற்றார்? 5 காரியங்கள் அவங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. முதல்ல பைபிளில் கோலியாத்தை பற்றி அவ்வளோ விளக்கங்கள் இருக்கிறது. அவரோட உயரம், அவரோட வெயிட் என்ன, அவருடைய அந்த யுத்தக்கரங்கள் அதெல்லாம் என்ன, எவ்வளோ வெயிட்டு, ஆயுதங்கள் என்னென்ன, எதுக்கு இவ்வளோ விளக்கம் கொடுக்கணும் கோலியாத்தை பற்றி? கோலியாத் என்பது தீமையை குறிக்கிறது, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? அதுக்கு எதுக்கு இவ்வளோ வர்ணிப்பு? சிஸ்டர், கோலியாத்னா யாரு சிஸ்டர்? அர்த்தம் தெரியுங்களா? கோலியாத்தோட அர்த்தம் தெரியுமா? எவ்வளோ பேருக்கு கோலியாத்தோட அர்த்தம் தெரியும்? கோலியாத் என்றதுக்கு அர்த்தம் என்ன? மீனிங் ஆஃப் த நேம் கோலியாத் யாருக்காவது தெரியுமா? முதல்ல டிசீவர் அப்படின்னா ஏமாற்றுகின்றவன். அதற்கு அர்த்தம், மீனிங் என்னங்க? ஏமாற்றுகின்றவன். ஃபியூஜிட்டிவ்னா என்ன? தப்பி ஓடுகிறவன். கோலியாத் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னங்க? ஏமாற்றுகிறவன், தப்பி ஓடுகிறவன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ரெண்டாவது, அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? பெலிஸ்திய நாட்டை சேர்ந்தவர். பெலிஸ்தியருக்கு அர்த்தம் என்னங்க? நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சது தான் இது பைபிள் நற்செய்தி விழா இல்லைங்களா? தெரிஞ்சுக்கணும். பெலிஸ்தியருக்கு என்ன அர்த்தம்? மீனிங் ஆஃப் த நேம் பிலிஸ்டீன்ஸ் என்ன தெரியுங்களா? பிரைஸ் தி லார்ட், உலாத்தி கொண்டிருக்கிறவன், அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறவன். அதான் வாண்டரர்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். அப்படின்னு என்னங்க? அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறவன். இப்போ பாருங்க, ஏமாற்றுகின்றவன், தப்பி ஓடியவன், அலைந்து திரிய. இது யாருக்குங்க பர்ஃபெக்டாக பொருந்தும்? சாத்தானுக்கு பொருந்தும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. யாருக்கு பொருந்துங்க இது? சாத்தானுக்கு தான். அப்படி என்றால் பைபிள் இந்த கோலியாத்துக்கும் தாவீதுக்கும் நடந்த இந்த போரை பற்றி இவ்வளவு அதிகமாக விளக்கம் தருதுன்னா அது என்ன? மனிதருக்கும் சாத்தானுக்கும் ஏற்படுகின்ற ஒரு போராட்டமாக நாம் அதை பார்க்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்பொழுது இந்த தாவீது செய்த 5 காரியங்கள் என்ன? முதலாவது 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 34 to 36 வரை. 1 சாமுவேல், இருங்க எழுதிக்கங்க. பாயிண்ட் நம்பர் 1 போட்டுட்டு 1 சாமுவேல் 17, 34, 35, 36 எழுதிட்டு ஒருத்தர் வாசிங்க, மற்றவங்க கவனமாக கேளுங்க. இருங்க சிஸ்டர், நீங்கள் படிங்க, ரொம்ப நேரமாக கேட்டிருக்கீங்க. போதும் சிஸ்டர். தாவீது முதல் செய்த காரியம் என்ன? தனக்கு முன் நாட்களில் கடந்த அந்த வெற்றியை பற்றி அறிக்கை செய்கிறான். He is proclaiming his previous victory. கவனமாக கேளுங்க. தான் வென்று கொண்ட அந்த ஒரு வெற்றியை பற்றி அவன் அறிவிக்கிறான். அப்படி என்றால் உங்களுக்கு பிரச்சனை வரும்போது நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது, முன்னாடி உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தபோது எப்படி உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு வெற்றி கொடுத்தார் என்று நீங்கள் அதை அறிக்கை செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ பேருக்கு பிரச்சனை இருக்கு? இன்னைக்கு கை தூக்குங்க. திரும்ப அந்த கேள்வியை கேட்குறேன், தைரியமாக கை தூக்குங்க.
எனக்கு யார் யார் தூக்குறீங்கன்னு தெரியாது, சும்மா தூக்குங்க. சிஸ்டர் நீங்கள் தூக்கினீங்க, முன்னால் பிரச்சனை வந்திருக்குங்களா? அதுலேருந்து மீண்டு வந்துருக்கீங்களா? எப்படி வந்தீங்க? கடவுளுடைய அனுகிரகத்தால். அதுதான், அது போகிறோம். ப்ரேயர் பண்ணி என்ன பண்ணீங்கன்னு கேட்கல இல்லைங்களா? அப்படி என்றால் புதுசாக ஒரு பிரச்சனை பண்ணும்போது முதல்ல என்ன பண்ணணும்? நீங்கள் முன்னால் இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது, ஆண்டவர் என்னிலிருந்து விடுதலை கொடுத்தாரு, அதே போல இந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் எனக்கு வெற்றி தருவார் என்று நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. புரிஞ்சுதுங்களா நான் சொல்றது? இதுதான் முதல் அடிப்படை பிரதர், நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த போராட்டத்தை வெல்வது மிக ஒரு கடினமான காரியம் இல்லை. பைபிளில் நமக்கு உதாரணம் இருக்குது. நான் ஒரு உதாரணம் தான் இன்றைக்கி எடுக்கிறேன், அநேக உதாரணங்கள் இருக்கிறது. தாவீது எவ்வாறு இந்த அதிகாரத்தை எவ்வளோ வாட்டி படிச்சிருக்கீங்க சிஸ்டர்? நிறைய வாட்டி படிச்சிருக்கீங்க. ஆனால் யோசித்து பார்த்தீங்களா இதெல்லாம்? அதுதான் நம்முடைய பிரச்சனை. பிரைஸ் தி லார்ட். ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கு முன்னாடியே எல்லாம் படிக்கிறீங்க, நல்லது, அருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் படிக்கிறது. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக யோசித்து பாருங்கள், இது என்னது, என்னுடைய வாழ்க்கைக்கு இது எப்படி உதவியாக இருக்கும்? பல காரியங்களுக்கு வெளிப்படுத்தும் பைபிளில். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதுதான் முதல்ல சொல்கிறாரு. நம்ம அந்த வெற்றியை முன்னே அவர் அறிவிக்கிறார். முன்னாடி பெற்றுக்கொண்ட வெற்றியை முன்னாடி காலங்களில் பண்ணது. நம் கடந்த காலங்கள் பிரச்சனை வரும்பொழுது எப்படி நம் ஆண்டவர் நம்மை மீட்டார் என்று நாம் அறிக்கை செய்யும்போது சாத்தான் இந்த போராட்டத்தில் தோல்வி அடைவான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பண்ணுறீங்களா? நாளிலேருந்து எழுதிக்கங்க. 5 பாயிண்ட் தான் தரப்போகிறேன். சின்ன பாயிண்ட்டு, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், மறக்க முடியாது உங்களால். குறித்து வச்சுக்கோங்க. அடுத்த முறை பிரச்சனை வரும்போது இதை பயன்படுத்துங்க, கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்கள் சொல்ல நான் இதை அறிக்கை செய்யலைன்னா உங்களால் ஒன்றும் முடியாது. திருப்பாடல் 39வது அதிகாரம் 3வது வசனம். திருப்பாடல் 39:3. சிஸ்டர் 1 சாமுவேல் நீங்கள் திறந்து வச்சுக்கோங்க, 17வது. நீங்கள் தான் அதை படிக்கணும், புரியுதுங்களா? நான் சொல்லும்போது நீங்கள் படிங்க. திருப்பாடல் வேறு யாரும் படிப்பாங்க. நாவு பேசியதாவது. அப்படி என்றால் நாம் பெற்றுக்கொண்ட அந்த வெற்றிகளை நாம் அறிவிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் சொல்கிறீங்க, எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இது செய்தார், இந்த பிரச்சனை இருந்தது? சாட்சியாக சொல்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. எப்போ சொல்கிறோங்க? பொங்கல் கன்வென்ஷன் வந்தால் சொல்கிறோம், நைட் விஜில் எல்லாம் ஊருக்கு போனால் சொல்கிறோம். இல்லை நீங்கள் வெள்ளிக்கிழமை சிஸ்டர், வெள்ளிக்கிழமை சொல்லி போகாது சிஸ்டர். வெளியில் மற்றவங்களுக்கு நீங்கள் அறிவிக்கணும். ஆண்டவர் தெரியாதவங்களுக்கு நீங்கள் அறிவிக்கும்போது தான் வெற்றி வரும். நீங்கள் எங்கிட்ட வந்து சாட்சி சொன்னீங்கன்னா ஒன்றும் ஆகாது. ஏன்னா எனக்கு கடவுளை பற்றி தெரியும். பிரைஸ் தி லார்ட். தெரியாதவங்களுக்கு நீங்கள் அறிக்கை, அதுதான் சாத்தானுடைய தோல்வி. அதுதான் சாத்தானு. நான் போய் உங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுத்தா, இருங்க புரிய வைக்கிறேன் பாருங்க. சாத்தானை அந்த சிஸ்டருக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கணும்னு யோசிக்கிறான். அப்போ யோசிப்பான் சாத்தான், நான் இந்த பிரச்சனையை அந்த அம்மா கொடுத்தா அது ஆண்டவர் இயேசுவை பற்றி 10 பேர்கிட்ட போய் சொல்லும், அதனால் பிரச்சனை கொடுக்க மாட்டான், வேற யார்கிட்டயாவது போகிறேன். பிரைஸ் தி லார்ட். இப்போ புரியுதுங்களா? இப்போ புரியுதா? இந்த அம்மா கிட்ட பிரச்சனையை கொடுத்தனா யார்கிட்டையுமே சொல்லாதது போய் கொடுக்குறேன். இல்லை, ஒரு எக்ஸாம்பிள் சார், ஒன்று உங்களை பற்றி தெரியாது சிஸ்டர், உதாரணம் தான் கொடுக்குறேன். புரியுதுங்களா நான் சொல்கிறது? இதுதான் பைபிளில் போட்டிருக்கு. தாவீது செய்த சிறிய காரியங்கள், அவ்வளோதான். ரெண்டாவது என்ன பண்ணார்? 37வது வசனம். 1 சாமுவேல் 17:37. சிஸ்டர் உங்களுக்கு அதான் பொறுப்பு. என்ன பண்றாரு? போர் செய்வதற்கு முன்பாகவே தாம் வெற்றி பெற்றதாக அவர் அறிவிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். புரியுதுங்களா? எனக்கு வெற்றி கொடுத்த ஆண்டவர் இந்த போரிலும் எனக்கு வெற்றி தருவார் என்று யார் சொன்னாரு? தாவீது. பிரைஸ் தி லார்ட். சண்டையை போடலைங்க சிஸ்டர். வீட்டில் பிரச்சனைங்கிறீங்க, சண்டை போடுறதுக்கு முன்னாடி நான் தான் ஜெயிச்சேன் சொல்லுங்க, நான் தான் ஜெயிச்சேன். பிரைஸ் தி லார்ட். சொல்ல புரியுதுங்களா? வெற்றியை நாம் அறிவிக்க வேண்டும். போராடுறதுக்கு முன்பாக ஒரு பிரச்சனை வருது சிஸ்டர், என்ன பண்ணுவீங்க? இந்த போராட்டத்தில் நான் வெற்றி பெற்று விட்டேன் சொல்லுங்க, சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எங்கள் தியான இல்லத்தில் ஒரு சாட்சி ஒன்று இருக்கிறது. ஒரு டாக்டர், அவருக்கு கேன்சர் நோய் வந்தது.
அப்புறம் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தார். இன்னும் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. 2-3 தியானம் அட்டன் பண்ணார். அந்த நோயிலேருந்து விடுதலை கிடச்சிச்சு. போய் நல்ல சாட்சி சொல்லிட்டு போயிட்டு ஊரில் இருந்தார். ஒரு 6 மாதம் கழிச்சு திரும்ப ஒரு செக்கப் போகிறாரு. செக்கப் போனால் டாக்டர் என்ன சொல்கிறாரு, இன்னொரு கட்டி இருக்கிறது, கேன்சரு இன்னொரு கட்டி இருக்குது. அப்படி சொன்னால் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அது மாதிரி உங்களுக்கு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கடவுள்கிட்ட தான் ப்ரேயர் பண்ணோம், அது தெரியும், வேறு வழியே இல்லை. அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? ஹல்லேலூயா, இன்னொரு சாட்சி தயார் கொண்டு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அவர் என்ன சொல்கிறாரு? இன்னொரு சாட்சி, எனக்கு என் மூலமாக இன்னொரு சாட்சி. பிரைஸ் தி லார்ட். அப்படி என்றால் அவர் என்ன சொல்கிறாரு? அந்த நோயிலிருந்து விடுதலை பெறுவதற்கு முன்பாகவே இது ஒரு சாட்சிக்காக ஒரு காரியம் என்று சொல்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கோங்க சிஸ்டர், நீங்கள் போராடுறது முன்பாக ஐயோ கடவுள்கிட்ட தான் போகணும்னு சொல்லாதீங்க. இதிலும் எனக்கு வெற்றி சொல்லணும் சிஸ்டர், சொல்லணும். அப்போ தான் சாத்தான் போவான். கடவுள் உங்களை காப்பாற்ற மாட்டேன்னு சொல்லலை, ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. சொல்லுங்க. பிரச்சனை வந்தால் சோர்வடையாதீங்க. இதிலும் எனக்கு வெற்றி தருவார் ஆண்டவர். போன பிரச்சனையில் எனக்கு ஆசீர்வாதம் தந்த ஆண்டவர் எந்த பிரச்சனையிலும் எனக்கு விடுதலை தருவார், வெற்றியை தருவார். அறிக்கை செய்யணும். தாவீது செய்த காரியம் அதுதான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு உதாரணம் பைபிளில் கொடுக்குறேன். இயேசு லாசரின் கல்லறைக்கு வராரு இல்லைங்களா? எப்படி ஜெபிச்சாரு சிஸ்டர்? வாசிக்கலாம் சிஸ்டர். யோவான் 11:41-42 தெரியல, வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 41-42 தெரியல, வாசிங்க. சொல்லுங்க. இருங்க சிஸ்டர். என்னது? லாசரை இன்னும் உயிரோடு எழுப்பவில்லை. ஆனால் என்ன சொல்றாரு? என்னுடைய விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்ததற்காக நன்றி. அப்படி என்றால் அற்புதம் செய்வதற்கு முன்பாகவே செய்து விட்டதாக அவர் அறிக்கை இடுகிறார். பிரைஸ் தி லார்ட். யார் செஞ்சது இதை? இயேசுவே அதை செய்கிறார் என்றால் நாம் அதை செய்யணுமா செய்யக்கூடாதா? பிரைஸ் தி லார்ட். கையில் தூக்குங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் பிரச்சனை விடுதலை வேணுமா? இதை நீங்க செய்ய ஆகணும். 3வது காரியம் என்ன பண்ணாரு? வாசிங்க சிஸ்டர். அதே வசனம் 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 37 திரும்ப வாசிங்க சிஸ்டர். இருங்க அவங்க வாசிக்கிறாங்க, கேளுங்க. அவர் என்ன சொல்றார்? 3வது காரியம் என்ன சொல்றார் தாவீது? பெலிஸ்தியர் கையெல்லாம் தெரியும். என்ன சொல்றாரு? யார் அளிப்பாரு? ஆண்டவர். அப்படின்னா சொல்றாரு அவரு, இந்த போராட்டத்தை போராடுவது நான் இல்லை, என்னுடைய ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரச்சனையர்கள்லாம் கை தூக்குங்க. உங்கள் பிரச்சனைக்கு எதிராக போராடுபோவது யாரு? நீங்கள் இல்லை சிஸ்டர். கடப்பாரெல்லாம் தேவையில்லை, ஆண்டவர் செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர், நான் உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்கிறேன். உங்கள் சாட்சி சொல்ல, அதுக்கு எதிர் சாட்சியாக நாங்கள் சொல்ல, எனக்கு நடந்த அதே பாம்பு பற்றி ஒன்று சொல்கிறேன். ஒரு முறை வீட்டில் இது மாதிரி தான் ஒரு பாம்பு வெளில காம்பவுண்டில். பிரைஸ் தி லார்ட். நான் கடப்பாறை எடுக்கலை, இயேசுவின் நாமத்தில் இங்கேருந்து சென்று விடுனேன். கேட்டுக்கு அடியில் போயிடுச்சு. போட்டேன், இங்கே வேணால் போட்டேன், அது வாழ்ந்துட்டு போட்டோமே. வட்டம் சிஸ்டர், வெளியே போக சொன்னால் போயிடுச்சு. ஏன்? இயேசுவின் நாமத்தில். அவங்க கடவுளை கட்டில கடவார போட்டாங்க. இங்கே பண்ண தப்புன்னு சொல்ல, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். இயேசு நான் போராடவில்லை, கடவுள் நமக்காக. விடுதலை பயணம் யாத்திராகமம் 14:14 இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை. இருங்க மற்றவங்களுக்கு கேட்கட்டும். விடுதலை பயணம் யாத்திராகமம் 14:14 படிங்க. யாருக்கு போராடுவார்? ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார். அப்படி என்றால் ஒவ்வொரு பிரச்சனையிலும் நமக்காக போராடுவது யாரு? ஆண்டவர். அதை நீங்க அறிக்கை எடுக்கணும். இந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் போராடுவார். எப்படி பிரதர் வெளியே வருது? நான் என்னதான் பண்ணணும் கேட்காதீங்க. ஆண்டவர் என்னை வெற்றி பெற செய்வார். 2 நாளாகமம் தானே, கிரானிக்கல்ஸ்னா குறிப்பேடு, 2 குறிப்பேடு 20வது அதிகாரம் 15வது வசனம். 2 குறிப்பேடு 20:15 வாசிங்க.
கவனமாய் கேளுங்கள். இந்த போர் உங்களுடையது இல்லை. பிரச்சனை இருக்குலாம் கை தூக்குங்க, திரும்ப தூக்குங்க, தைரியமா தூக்குங்க. பாதி பேர் பிரச்சனை போயிடுச்சுங்க, கையை தூக்குங்க. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், இந்த பிரச்சனை என்னுடையது அல்ல, என்னுடைய ஆண்டவருடையது. சொல்றீங்களா? சேர்ந்து சொல்லுவோம், இந்த பிரச்சனை என்னுடையது அல்ல, ஆண்டவருடையது. யார் போராடுறார் இந்த பிரச்சனைக்கு? என்னுடைய ஆண்டவர் இந்த போராட்டத்தை எனக்காக போராடுவார். சொல்லுங்க, அதை திரும்பி தத்தமா சொல்லுங்க. நான் சொல்ல, நீங்க சொல்லுங்க. முக்கியமானது, கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க, கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க. சொன்னவங்கெல்லாம் வெற்றி பெறுவீங்க, சொல்லாதவங்க சிரிக்கிறீங்க, சொல்லாதவங்கெல்லாம் சிரிக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சரி, 4வது பாயிண்ட், இன்னும் 2 பாயிண்ட் சீக்கிரம் சொல்லிடுறேன். படிங்க சிஸ்டர். 45வது வசனம், 1 சாமுவேல் 17:45 வசனம். என்ன 4வது என்ன பண்றாரு அவரு? இயேசுவின் நாமத்தில், கடவுளின் பெயரால் நான் இந்த போராட்டத்தை போராடுகிறேன். கொஞ்சம் கவனமா கேளுங்க. 4வது என்ன சொல், இதெல்லாம் போராட்டத்துக்கு முன்னாடியே பண்றாரு அவரு. போராட்டத்தில் பண்ணல, அதுக்கு முன்பாகவே செய்கிறார். என்ன சொல்றாரு? நீ ஈட்டியோடும் அம்போடும் வருகிறாய், நான் கடவுளின் உன்னதமான நாமத்தில் வருகிறேன். அப்படி என்றால் நீங்கள் பிரச்சனை வரும்போது சொல்லுது இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் என்று, இயேசுடைய நாமத்தினால் நீங்கள் அதை போராட வேண்டும். இதில் ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷனுங்க, குழப்பம். 3வது பாயிண்ட் என்ன சொன்ன, மறந்துட்டீங்களா? ஆண்டவர் இந்த போராட்டத்தை போராடுவார். இப்போ 4வது என்ன சொன்ன, இயேசுவின் நாமத்தில் போராட வேண்டும். ஆண்டவர் போராடினா நான் எங்க போராடணும்? குழப்பமா இருக்கு இல்லைங்களா? சொல்றேன் சிஸ்டர், ஆண்டவர் தான் போராடுவார். ஆனால் நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. அதான் எது காரியம், சில காரியங்கள் நாம் செய்ய வேண்டும் இல்லைங்களா? அந்த காரியத்தை நீங்கள் செய்யும்பொழுது இயேசுவின் நாமத்தில் செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கணும் சிஸ்டர். நீங்கள் ப்ரேயர் பண்ணணும்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? பிரச்சனை வந்தால் யார் சொன்னீங்க? நீங்கள் சொன்னீங்களா ப்ரேயர் பண்ணணுன்னு? மற்றவங்களுக்கும் பிரச்சனை வருது, அவங்களும் ப்ரேயர் பண்ணுறாங்க. மற்ற மதனர் அவங்க தப்பாக சொல்லலை, புரிந்து கொள்வதற்காக. நமக்கு அவங்க என்ன வித்தியாசம்? நீங்கள் ஜெபிக்கும் போது யாருடைய நாமத்தில் ஜெபிக்கிறீங்க? இயேசுவின் நாமத்தில். புரியுதுங்களா? கண்டிப்பாக இயேசுவின் நாமத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சில காரியங்கள், ஒருவேளை கடன் கஷ்டம் இருந்தது, அதுலேருந்து நீங்கள் மீட்டு வரணும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் போயிட்டு இவரை போய் சந்திங்க, உங்களுக்கு அவர் உதவி செய்வார். அப்படி என்ன பண்ணும்? இயேசுவின் நாமத்தில் நான் வருகிறேன். புரியுதுங்களா? எது செஞ்சாலும் இயேசுவின் நாமத்தில் செய்யுங்க, அதுதான் முக்கியம். பிரதர் ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணலாம்? இவர் இது மாதிரி சொன்னார், இந்த ஃபாதர்கிட்ட போய் ஜெபிச்சேன், இந்த பிரதர்கிட்ட போய் ஜெபிச்சேன், அவர் இது மாதிரி பண்ண சொன்னார். அதெல்லாம் ஜெபிங்க, தப்பு இல்லைன்னு சொல்லலை. எது செய்தாலும் இயேசுவின் நாமத்தில். தாவீது சொன்னாரு, நீ அம்பு ஈட்டிலாம் எடுத்துகிட்டு வர, எங்கிட்ட அதெல்லாம் இல்லை, எங்கிட்ட இருப்பதெல்லாம் இயேசுவின். பேதுரு தெரியுங்களா? திருத்துத பணி 3வது அதிகாரத்தில் ஒரு நொண்டி இருந்தார். என்ன பண்ணாரு? சொல்லுங்க சிஸ்டர். பொன்னும் வெள்ளியும் என்னிடம் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறதை உங்களிடம் கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் என்று. பிரைஸ் தி லார்ட். யாருடைய நாமத்தில் சிஸ்டர்? இயேசுவின் நாமத்தில். பிரைஸ் தி லார்ட். அப்படி என்றால் ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்கள் சந்திக்க வேண்டியது எப்படி? இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமம் பயன்படுத்துகிறோமா? பயன்படுத்துகிறோமா? இன்றைக்கெல்லாம் ரொம்ப செக்குலர் ஆயிடுச்சு. என்ன சொல்கிறோம்? கடவுள், கடவுள் இல்லைன்னு சொல்லலை, இயேசு கடவுள். ஃபாதர் நேற்று அந்த விளக்கெல்லாம் கொடுத்தாரு, அந்த விளக்கங்குள்ள நான் போல. இயேசு கடவுள் தான் இல்லைங்களா? ஆனால் இயேசுவின் நாமத்தை ஏன் பயன்படுத்த மாட்டோம்? சில நேரங்களில் பயன்படுத்துகிறோம், சில நேரங்களில் அவரை பார்த்துக்கிட்டோம். சரி, நான் ரொம்ப அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணல இதில். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சரி, 5வது காரியம்,
5வது காரியம் 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 46வது வசனம். அவர் என்ன பண்ண போறான்னு சொல்றாரு தாவீது. படிங்க சிஸ்டர். இங்க பாருங்க, தாவீது என்ன சொல்றாரு? இன்றே நான் உன்னை கொன்றுவிட்டு உன்னுடைய உடலை பறவைகளுக்கு கொடுத்துடுவேன் என்று சொன்னாருங்களா? அதோட நிறுத்தல சிஸ்டர். இதன் மூலமாக இஸ்ராயேல் ஆண்டவர் ஒரு இருக்கிறார் என்று அனைவருக்கும் வெளிப்படு அறிவிப்பேன். அப்படின்னா என்ன பண்றாரு? இந்த வெற்றி மூலமாக நான் ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். புரியுதுங்களா? இதெல்லாம் எப்போ செய்யணுங்க? பிரச்சனை வரும்போதே ஒரு முடிவெடுங்க. பிரச்சனை வரும்போதே முடிவெடுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போது சில ஆண்டுகள் முன்பாக ஒரு ஜெப கூட்டத்திற்கு நான் போயிருந்தேன். கத்தோலிக்க ஜெப கூட்டம், எல்லாம் ப்ரேயர் மீட்டிங் சொல்லுவாங்க இல்லைங்களா? அங்கே ஒருத்தர் வந்துட்டு, ஒரு ஃபாதர் வந்துட்டு நல்ல ஒரு குணமளிக்கும் வல்லமை உள்ள ஒரு ஃபாதர். அவர் அந்த மீட்டிங் வராங்க. நார்மலாக அவர் வரும்பொழுது நிறையா பேர் சாட்சி கேட்பாங்க. அப்போல்லாம் அந்த டிஜிட்டல் கேமரா கிடையாது. என்ன சொல்லுவாங்க? நீங்கள் ஃபோட்டோ அனுப்புங்க, எங்கள் மேக்சினில் போடணும், அது மாதிரி சொல்லுவாங்க. ஒரு அம்மா வந்தாங்க சாட்சி சொல்கிறதுக்கு. ஃபாதர், ரொம்ப முதுவலி இருந்துச்சு, நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு சரியாயிடுச்சு. ஃபாதர் சொன்னார், நீங்கள் போயிட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று அனுப்புங்க, எங்கள் பத்திரிக்கையில் அது பண்ணணும். அம்மா பேக்லேருந்து ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறாங்க. ஃபாதர் கேட்டார், என்ன ஃபோட்டோவோட சொல்லிக்கிறீங்க? ஃபாதர், இந்த ப்ரேயர் மீட்டிங் வரும்பொழுது நீங்கள் ஜெபிங்க, என்னுடைய நோய் குணமாகிடும் எனக்கு தெரியும், அதனால் ஃபோட்டோவோடு வந்துட்டேன். பிரைஸ் தி லார்ட். அப்படி என்ன சொல்கிறாங்க? விடுதலை பெறுவதற்கு முன்பாகவே நான் சாட்சியாக இருப்பேன் என்று ஒரு முடிவு எடுத்தாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, தாவீது என்ன சொல்றாரு? கொன்று விடுவேன். அதெல்லாம் ஆயிடுச்சு சிஸ்டர், இயேசுவின் நாமத்தில் கொன்று அந்த உங்களுடைய உடலை பறவைகளுக்கு கொடுத்து விடுவேன், அதெல்லாம் சொல்ல, முடிவு தான் முக்கியம். ஆகனால் இஸ்ராயேலில் இல்லை அது விடுங்க, அது வானுங்க. என்ன சொல்றாரு? இந்த இஸ்ராயேலில் கடவுள் ஒரு இருக்கிறார் என்று ஒரு சாட்சியாக இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பேதுரு நம்ம பேசணும் இல்லைங்களா? இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட சிஸ்டர். அதனால் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி அந்த குழுவுக்கு முன்னாக நிறுத்துறாங்க. அப்போ அவர் என்ன சொன்னார்? திருத்துதர் பணி 4வது அதிகாரம் 12வது வசனம் வாசிக்க கேளுங்க. There is no other name given among mortals by which you must be saved, only in the name of Jesus Christ. Praise the Lord. Hallelujah. என்ன சொல்றாரு? எல்லா வெற்றிக்கும் இயேசுவுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று ஒரு முடிவு எடுக்கிறாரு. Praise the Lord. Hallelujah. இவ்வாறு தான் தாவீது வெற்றி பெற்றார். அதுக்கப்புறம் ஒரு உண்டி ஒருத்த அடிச்சிட்டாரு இல்லைங்களா? அதற்கு முன்பாக 5 காரியங்கள். முதல் காரியம் என்னங்க? எல்லாம் சத்தமாக சொல்லலாம். முதல்ல என்னங்க? மறந்துட்டீங்களா? சரி, யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. பிரதர் நீங்க. பழைய வெற்றிகளை நீங்கள் அறிக்கை வைக்க வேண்டும். 2, போராட வேண்டுமா? 2 என்னங்க? முன்பே வெற்றியை பெற்றுக்கொண்டேன் என்று நீங்கள். 3வது, போராடும் போர் உங்களுடையதில்லை, கடவுளுடையது. 4வது, எந்த போராட்டத்திலும் இயேசுவின் நாமத்தினால் போராடுங்க. 5வது, சாட்சியாக இருப்பதற்காக முடிவெடுங்கள். இவ்வாறு நீங்கள் செய்யும் பொழுது நாம் எல்லா போராட்டத்திலும் உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். நம்புறீங்களா? நம்புறீங்களா? நம்புறவங்கலாம் எழுதி நில்லுங்க. இது ஒரு உதாரணம் பைபிளில் அநேக உதாரணங்கள் இருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்படி தான் உங்களுடைய பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற வேண்டும். எவ்வளோ பேருக்கு நீங்கள் பிரச்சனை இருக்குது? திரும்ப கை தூக்குங்க. எப்படி வெற்றி பெற வேண்டும் என்று பைபிளிலிருந்து உங்களுக்கு விளக்கியிருக்கிறேன். இதை நீங்கள் செய்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த முறை சாட்சியாக இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு இடம் கண்களை மூடுவோம். அன்பின் தேவனே, இந்த நாளில் ஆண்டவரே எங்களோடு வார்த்தையை பகிர்ந்து வார்த்தை மூலமாக எங்களை வெளிப்படுத்தியிருக்காங்க. நன்றி ஆண்டவரே. இந்த
இந்த வார்த்தையின் அடிப்படையில் நாங்கள் எங்கள் வாழ்வினை மாற்றிக்கொண்டு உமது வழிநடத்தில் நடத்தும்படியான கிருபை தாரும் அப்பா. அன்பின் தேவனே, இந்த அனைத்து ஜெபத்தையும் இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவுக்கும் மகிமை உண்டாவதாக. Praise the Lord.